தமிழ்நாட்டில் எப்போ எந்த பிரச்சனை வரும், எந்த ஒரு சம்பவம் நடக்கணும், நிறைய பேர் அப்படி என்ன சொல்றது, அஞ்சறிவில் உள்ள நிறைய ஜீவன்கள் இருக்கு. அது இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு குறையா வெக்கமே இல்லாமல் சொல்றதுக்குன்னு அலையிறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ரீசெண்டாக நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயசு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதெல்லாம் சொல்ல முடியல, அவ்வளோ கேவலமா அசிங்கமா இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க இதை பேசி நீங்க குறையா சொல்றதை விட மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய், இன்னும் பல படி மேலே போய், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம்.